நான் உங்க வணக்கம், நான் உங்க அடகிருஷ்ணன். என்ன பாத்தீங்கன்னா மறு ஆய்வு பண்ணுவான். ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிறத சும்மா விட்டுட்டு கோட்டை விட்டதுக்கு அப்புறம் என்னத்தை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலி கீழமை நீதிமன்றம் தண்டனை கொடுத்தத அவங்க யார் கம்ப்ளைண்ட் பார்ட்டி அக்யூஸ்டுங்க எல்லாம் வக்கீலுங்க எவ்வளவுதான் குறுக்க விசாரணை பண்ணி கம்ப்ளைண்ட் ஐ விட்னஸ் எல்லாமே கரெக்டா சொல்லி தண்டனையை உறுதிப்படுத்தி அப்பீலுக்கு போன சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணத கோட்டை விட்ட நம்ம பெருமை தமிழக அரசுக்கு. யார்? நம்ம வில்சனுக்கு. என்ன வழக்கறிஞரா இருக்கா? தமிழ்நாடு அரசுக்கு வழக்கறிஞர் இருக்கா? இவருக்கு இந்த வழக்கறிஞருக்கான ஒரு தகுதி கூட இல்லை. அவர் நான் பல வீடியோ சொல்றேன், பேசாம ராஜினாமா பண்ணிட்டு அந்த போஸ்ட் மட்டும் இல்லை, பார் கவுன்சில் லைசன்ஸ், அட்வொகேட் லைசன்ஸ் வெளிப்படையா சொல்லணும், அட்வொகேட் லைசன்ஸ் பொதுமக்களுக்கு ஈஸியா இருக்கணும், அட்வொகேட் லைசன்ஸ் இருக்கு, அதை சரண்டர் பண்ணிட்டு கார்டை சரண்டர் பண்ணிட்டு நான் இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு கேவலமானவன், எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கொண்டு போயிருங்க. அந்த கார்டையும் வாபஸ் கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு கீழமை நீதிமன்றம் கஷ்டப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்ததையும் பிளஸ் உயர் நீதிமன்றத்தை கன்ஃபார்ம் பண்ணதையும் சுப்ரீம் கோர்ட்ல போய் உன் மேல தப்பில்லைன்னு விடுதலை பண்ணல. அதாவது இந்த குற்றவாளி மேல தப்பில்லைன்னு சொல்லி கோர்ட்டு விடுதலை பண்ணல. தக்க ஆதாரங்களை கரெக்டா அவங்க நிரூபிக்கவில்லை என்றனால் விடுதலை செய்ய ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தப்பு செய்யல விடுதலை செய்யறதுக்கும் குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருக்க. வில்சன்லாம் ஏன் சொல்றான் திருப்பி தாவேகா வாங்கின தீர்ப்ப இடைக்கால உத்தரவு இவர் முந்திக. ஏன்னா காரி துப்புவாரு. யாரு? நம்ம ரவுடி கட்சியோட தலைவர் நம்ம ஸ்டாலினும் நம்ம துணை தலைவர் நம்ம யார்? நம்ம உதயநிதியும் காரிக்கு துப்புவாங்கன்னு சொல்லிட்டு முந்திக்கிறாரு. இவன் வாங்கினது வெறும் இடைக்கால உத்தரவு. சார், பொதுமக்களுக்கு தெரியாம இருக்கும், ஒரு இடைக்கால உத்தரவு தான் நீங்க கொடுக்க, அதாவது போட்டிருக்கிறது யாரு? தாவேகா அதை தள்ளுபடி பண்ணுது. ஆக்சுவலி போட்டிருக்க கேஸ் இடைக்கால உத்தரவுக்கு மட்டும்தான். டிவிக்கே அதை ஆப்போசிட்டா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு உயர் நீதிமன்றத்தை. நான் இல்லைன்னு சொல்ல. அது அப்பீலுக்கு போகும்போது நிரந்தர உத்தரவு கொடுக்க மாட்டாங்க, இடைக்கால உத்தரவு தான். இடைக்கால உத்தரவுக்கு அப்பீல் போகும்போது இடைக்கால உத்தரவு மட்டும்தான் வரும். விளக்கிற மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ற இடத்துல இருக்கும்போது கரெக்டா சொல்லுங்க. சரிங்களா? சொல்ற இடத்துல இருக்கீங்க. இதுல போஸ்டிங் வேற தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரா. நான் கருப்பு கோட்டை மட்டும்தான் மரியாதை. திமுகவும் சரி, அவங்களுக்கு அல்ல கைக்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் சரி திட்டாம வீடியோ போட முடியல. சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க. ஏன் தான் மறு ஆய்வு செய்ய முடியும். யாரு? நம்ம ஆறு வயது சிறுமி வன்கொடுமை வழக்கில் இருந்த தஸ்வந்த் விடுதலை செய்த தீர்ப்பை யார்? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை கரெக்டா பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்டிஷன் அவங்களே தீர்ப்பை கொஞ்சம் மாத்தி கொடுங்க, அப்படி சரியா பாருங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒழுங்கா பாக்குறது ஃபர்ஸ்டே பாக்குறது துப்பு இல்ல, திருப்பி பாருங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.